மீன ராசிக்காரங்க இவங்களுடைய குணம்னா எப்படிங்கன்னா, அவங்ககிட்ட அன்பா பேசி அண்ணன் தம்பி நின்னீங்கன்னா உசுரை கூட பிடிங்கி உள்ளங்கையில் வச்சிருவாங்க. ஆனால் அவங்கள ஏமாளி இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது தத்தி நினச்சிங்கன்னா கூட இருந்து குழி பொறுக்கி நினச்சிட்டு அவ்வளோதாங்க. அமைதியாக இருந்துக்கிட்டே கடல் சுனாமி மாதிரி ஆகி ஒரே அடியில் அவங்க வாழ்க்கையிலேருந்தே கட் பண்ணி தூக்கி போட்டு போகிறதுக்கு உங்களுக்கு தெரியும். முன்னாடி நிற்கிறவன் நல்லவனா இல்லை நாடகம் போடுறானான்னு முகத்தை பார்த்தே தெரிஞ்சிருங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அமைதியாக வேடிக்கை பார்ப்பாங்க. இவங்களுக்கு தெரியாததெல்லாம் எதுவும் கிடையாது. இவங்களை ஏமாத்திட்டு நாம தான் புத்திசாலியை நினச்சி சிரிக்கிறவங்க மனசுக்குள்ளே வேணால் நினச்சிக்கலாம். ஆனால் அவங்க மனசில் என்ன நினைக்கணும், ஓட்டை எம்பிட்டு தூரம் போகணும்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்ப்பாங்க. கையில் நாலனா காசு இல்லைனாலும் கஷ்டப்பட்டா கூட யார்கிட்டையும் போய் கையேந்து நிற்கிறது உங்களுக்கு பிடிக்காது. சொந்தக்காரங்க முன்னாடி கெத்தா நெஞ்சு நிமித்தி வாழணும்னு நினைப்பாங்க. காசு போனால் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனால் சுயமரியாதை போனால் வராதுங்கிறதால இவங்க எப்பயுமே எங்கே போகிற இடத்துலையும் சரிங்க மதிப்பு மரியாதையை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. வெளியில் பார்க்குறதுக்கு என்னமோ உலக விவரம் தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி சாதுவாக இருந்தாலும் இவங்ககிட்ட உட்காந்து பேசினா தான் தெரியும் அவங்க மனசில் எவ்வளோ விவேகம் எவ்வளோ அனுபவ அறிவு இருக்குதுன்னு. மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டால் டக்குன்னு இவங்க கண்ணில் தண்ணி வந்துருங்க. ஈவிரக்கம் பார்க்குறதெல்லாம் அதிகம்தான். ஆனால் இவங்க கஷ்டத்தை வெளியே காட்டுக்காம உள்ளுக்குள்ளேயே வச்சு புதைச்சி வச்சுருப்பாங்க. இப்படிப்பட்ட மீனராசி அன்றர்களுக்கு கொஞ்ச காலமாகவே ஏகப்பட்ட அடிதான். நன்றி கெட்டவங்க அதிகமாக இருந்திருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில். என்னதான் மற்றவங்களுக்கு வாரி வாரி வழங்குற கர்ணர் பரம்பரையாக இருந்தால் கூட நீங்கள் யாருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லது யாருக்கெல்லாம் நினச்சிங்களோ யாரெல்லாம் கை தூக்கி விட்டீங்களோ அவங்க தான் உங்களுக்கு குழி பறிச்சிருப்பாங்க. நமக்கு இவன் என்ன செஞ்சான்னு நினச்சி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய உங்கள் வாழ்க்கையில் விளையாடினவங்க அதிகம். காசு பணம் இல்லாதப்போ சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு போயிருந்துருப்பீங்க. அங்கே வச்சு உங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்காமல் ஓரங்கட்டி வச்சுருப்பாங்க. வார்த்தையாலேயே குத்தி காட்டியிருப்பாங்க. அது இன்னும் மனசை உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம். உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நீங்கள் உசுரா நினச்சவங்ககிட்ட உங்கள் கஷ்டத்தை சொல்லியிருப்பீங்க. அதை ஆறுதலாக கேட்காம மற்றவங்ககிட்ட சொல்லி சிரிச்சு உங்கள் கோமாளி ஆக்கினவங்க அதிகம்தான். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பாடம். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் காரியம் ஆகிற வரைக்கும் அண்ணன் தம்பிம்பாங்க. காரியம் முடிஞ்சால் நீ யாரு நான் யாருன்னு முகத்தை திருப்பிட்டு போனவங்க அதிகம். இதனால யாரையும் நம்பக்கூடாதுன்னு ஒரு விரக்தியான மனநிலைக்குமே இந்த நேரம் மீனராசிக்காரங்க வந்துட்டீங்க. இந்த ஏழரச்சனியோட காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கிறது அதிகம்தான். இன்னுமே பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் குரு பகவானுடைய அனுகிரகம் இந்த 15 நாளும் அதிகமாக இருக்கிறதால நிச்சயமாக நல்ல மாற்றங்க. அதே சமயத்தில் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இனி வர்ற நாள் எல்லாமே ஒரு சில விஷயத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மீன ராசிக்கு இருக்குது. அப்படி பார்க்குறப்ப மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த 15 நாள் ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறாரு. எதெல்லாம் உங்களுக்கு சாதகம், எதெல்லாம் நீங்க கவனம் கொடுத்துக்கணும், எந்த வழிபாட்டு முறையை நீங்க செஞ்சுக்கிட்டா பரவாயில்ல, இதை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மீன ராசிக்காரங்களுக்கு இனி இந்த வர்ற 15 நாள் எப்படி இருக்குன்னா, ஜூன் 19க்கு அப்புறமா தைரிய வீரிய சார்ந்தில் செவ்வாய் வராரு. தொழிலில் எந்த பாதிப்பு இல்லை, சுறுசுறுப்பாக இருக்கும். வியாபாரம் நல்ல லாபம் வரத்துக்கான நேரம் தான். புதுசாக கடை வைக்கணும், தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. கூட்டாளிங்க மூலமாக ஒரு பெருசாக முதலீடு கிடச்சி புது தொழிலெலாம் ஆரம்பிக்க நினைச்சிங்கன்னா ஆரம்பிச்சுக்கலாம். மீனராசிக்கு இந்த வகையில் இது சாதகம்தான். வண்டி வாங்குற யோகம் இருக்குதா? இந்த ஜூன் 14க்கு அப்புறம் சூரியன் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. புதுசாக கார் பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க அதை நிறைவேறுங்க, தாராளமாக வாங்கிக்கலாம். ஏற்கனவே வச்சிருக்கிற வண்டி அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, படுத்தி எடுக்குது, அதை மாற்றிட்டு இப்போ நான் புதுசாக வாங்கிக்கலாமான்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 5ல் குரு பலமாக இருக்கிறாரு. வயசாட்டே போகுது, வரணும் அமையிலே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல சொந்த பந்தம் வச்சுற மாதிரி கல்யாணம் முடியறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அது சம்மந்தமாக அந்த நேரம் முயற்சி செஞ்சு பாருங்கள். குழந்தை இல்லைன்னு ஏங்கி தவிச்ச தம்பதிகளுக்கு கூட இந்த 15 நாளில் வாரிசு உருவாகிறதுக்கு ஒரு நல்ல செய்தியெல்லாம் கிடைக்கும். இந்த நேரத்தில் கரெக்டாக டாக்டர் போய் பாருங்கள். உங்கள் குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செஞ்சுட்டு வர பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டுங்க. அதே மாதிரி ஏற்கனவே தடைப்பட்டிருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் குழந்தை பாக்கி உண்டாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்தான். பூர்வீக சொத்து சம்பந்தமாக இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சவங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும். புதுசாக வீடு வாங்குறது, ஒரு இடம் வாங்கி போடலாம், ஒரு வீடு கட்டலாம், ஒரு விவசாயம் நல்லா வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இது ஒரு நல்ல யோகம்தான். அதாவது இந்த மாதத்தில் அது கைகூடி வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஆனால் என்ன மனசு தாங்க, மனநிலைமை தாங்க கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கிறதே.
குடும்பத்தில் உங்களை மதிக்காமல் அலட்சி பார்த்தவங்க எல்லாமே இனி உங்களை பேச்சு கேட்டு நடப்பாங்க. அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னலாக இருப்பீங்க, டக்குன்னு உருகி அழுதுருவீங்க. கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருங்க. அதிகமாக எமோஷ்னல் ஆக வேண்டாம். இது உடம்பையும் கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துரும். எடுக்கிற காரியம் கொஞ்சம் லேட்டானாலும் பதட்டப்படக்கூடாதுங்க. ஏன்னா ராசியில் சனி இருக்கிறார். அதனால் கொஞ்சம் பதட்டத்தை கொடுக்க தான் செய்வார். ரொம்ப நேரம் இந்த கண்ணை முடிச்சுக்கிட்டு தூங்காமல் இருக்கிறது ரொம்ப தப்புங்க. அது ஏற்கனவே மனசு பதட்டமாக இருக்கிறதால கொஞ்சம் அமைதி இல்லைன்னா உடம்புல இன்னும் கொஞ்சம் தொந்தரவுலாம் வரும். நேரத்துக்கு தூங்க பாருங்கள். 7 சனியோட காலங்கிறதால கொஞ்சம் கஷ்டம் இல்லாமலாம் இருக்காது. நிஜத்தை சொல்லணும்னா அதுதான் உண்மை. ஏன்னா குரு பகவான் இருக்கிறார்ல, உங்கள் ராசி அதிபதி, அவர் இப்போ அனுகிரகமாக அதிகமாக இருக்கிறார். அதனால தான் இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்குது. முன்னாடி மாதிரிலாம் இல்லை. மனசை மட்டும் போட்டு குழப்பிக்க வேண்டாங்க. உங்கள் மனசுக்கு சொல்கிற விஷயம் இதுதாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் வாரி வாங்கியிருப்பீங்க, நன்றி கெட்டவங்களாக தான் இருக்கிறாங்க, அலட்சியப்படுத்தினவங்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்காகலாம் நம்ம அதையும் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. காற்று பலமாக அடித்தா மரத்தில் இருக்கிற இந்த பழுத்த இலை காஞ்ச இலையெல்லாம் கொட்டத்தான் செய்யும். அதுக்காக அந்த மரம் அழுதுட்டா இருக்குது. அடுத்த சீசனுக்கு புதுசாக தளிர்விட்டு இன்னும் பெருசாக வளர்ந்துருதுல, அப்படி கம்பீரமாக நிற்க பாருங்க. அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் போனவங்க எல்லாம் காஞ்சு போன இலை மாதிரி. அவங்க கஷ்டப்படுத்தி போனால் கூட அதையெல்லாம் நினச்சிக்க கூடாது. உங்களை அவமானப்படுத்தின சொந்தக்காரங்க, ஏமாத்தின ஃப்ரெண்டுங்க முன்னாடி தான் இனி நீங்கள் வாழ போகிற வாழ்க்கையை பார்த்து அவங்க அசந்து போகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வாழணும். உழைப்பு மேலே கண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிற காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப அருமையாக தான் இருக்குது. வருமானத்தில் எந்த பாதிப்பு இல்லை. கொஞ்சம் கவனம் கொடுங்க. ஏன்னா 7 சனி வந்துட்டாலே சனி பகவான் எதிர்பார்க்கறது உழைப்பு அதிகமாக கொடுக்குறாங்களா, எவ்வளோ கஷ்ட சூழ்நிலை வந்தாலும் நேர்மையாக நடந்துக்கிறாங்களா, இதுதான் எதிர்பார்ப்பார். அதை கொடுத்துட்டாலே போதும், பாதிப்பு இல்லை. 7 சனி உங்களை சோதிக்கிறது உண்மைதான். ஆனால் அடி மேல் அடி அடித்தா அம்மியின் நகர்னு சொல்லுவாங்க. குரு பலமாக இருக்கிறார்ல, வாழ்க்கையோட பாடத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறீங்களே, அதனால இதில் கவனமாக இருங்க. யாரையும் சட்டுன்னு நம்பாதீங்க. காசு பணத்தை மற்றவங்கள்ட்ட கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இதுதான் இந்த நேரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இனி வர்ற நாள் எல்லாமே தொழில் வியாபாரம் ரொம்ப அருமையாக இருக்குது. புதுசாக கார் பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் வாங்கலாம். சொத்து சேர்க்கை இருக்குது. திருமணம் குழந்தை பாக்கியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். முதல்ல இந்த நேரம் நீங்கள் இந்த அமாவாசை நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ரொம்ப ஒரு அருமையான விஷயம் என்னென்னா, சோமாவதி அமாவாசை. மாதம் எல்லா அமாவாசையும் வர்றது உண்மைதான். ஆனால் இது சாதாரண அமாவாசை கிடையாது. இதுக்கு சோமாவதி அமாவாசை, திங்கக்கிழமை வர்ற அமாவாசை அப்படின்னு பேர். 30 வருஷத்துக்கு அப்புறமா அதிகமாக மாசத்துல முடிகிற அன்னைக்கு வரதால இது மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாங்க. உங்கள் ராசியில 7 சனி நடக்கிறதால இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாடு, பித்ரு வழிபாடு பற்றி நாம் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா, என்றைக்குமே உங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் உங்கள் முன்னோங்க வழிபாட்டையும் நீங்கள் விட மாட்டீங்க. இது ரெண்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்குது. அதாவது கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலனாலும் பரவாயில்லைங்க, பெற்றவங்களையும் மறைஞ்ச முன்னவங்களையும் கும்பிட்டாலே கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. உங்கள் தாத்தா பாட்டி, அவங்க அப்பா அம்மா அப்படின்னு வம்சத்தில் மறைஞ்சவங்களை, உங்கள் பித்ருக்களை நீங்கள் மாதம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு, அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு வழிபாடு பண்ணுறது பரவாயில்லைங்க. பௌர்ணமிங்கிறது குறிப்பாக நம்முடைய குலதெய்வ வழிபாட்டுக்கு ஒரு சரியான விஷயம். அதே மாதிரி அமாவாசைங்கிறது நம்ம முன்னோங்க வழிபாட்டுக்கு சரியான விஷயம். ஆனால் இந்த 2 நாளுமே நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது நம்ம கூடவே இருந்து காக்கக்கூடிய 2 முக்கியமான தெய்வங்கள். அதனால இந்த வழிபாட்டை விட்டுறாதீங்க. இந்த ஜூன் 14 ஞாயிற்றுக்கிழமை மதியமே அமாவாசை தேதி தொடங்குது. அதனால ஞாயிற்றுக்கிழமை மதியமோ இல்லைன்னா இந்த திங்கட்கிழமை காலையில் உங்கள் வீட்டு வழக்கப்படி எள்ளும் தண்ணீர் இறைச்சி காக்காவுக்கு சாப்பாடு வைங்க. உங்கள் முன்னவங்களுக்கு என்ன பலகாரம், என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்குமோ அதை ஆக்கி படைச்சி மனசார வேண்டிக்குங்க. காக்காவுக்கு அன்றைக்கி மறக்காமல் சாதம் வைக்கணும். ஏன்னா காக்கா ரூபத்தில் நம்ம முன்னவங்க வருவாங்கன்னு சொல்லுவாங்க. இது காலங்காலமாக செய்யக்கூடிய விஷயம். குரு கெட்டாலும் குலதெய்வம் கைவிடாதும்பாங்க. மீன ராசிக்கு இப்போ கிரக நிலவரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்கள் குலதெய்வத்தோட அருள் கூட இருந்துட்டா எல்லாமே யோகம்தான். இந்த திங்கட்கிழமை காலையில் வீட்டு நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு வாசலில் கோலம் போடுங்க. ஒரு சின்னதாக ஒரு 4 புள்ளி மட்டும் வச்சு போட்டுக்கிறது பரவாயில்ல, பெருசாக போட வேண்டாம். பெரும்பாலும் முன்னவங்களுக்கு வழிபாடு நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்கள் பெரிய அளவில் கோலம் போடாமல் ஒரு 4 புள்ளி வச்சு கோலம் போட்டுக்கோங்க. சின்னதாக பூஜை அறையில் குலதெய்வத்தை நினச்சி ஒரு நெய் விளக்கு இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க. குலதெய்வ கோவிலுக்கு இப்போதைக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு சுத்தமான மஞ்சள் துணி எடுத்து அதில் உங்கள் கையால் 1 ரூபா 5 ரூபா நாணயத்தை வச்சு, என் குலதெய்வமே எங்களை நீ தான் காக்கணும், சீக்கிரமாக உங்கள் கோவிலுக்கு வேண்டுதலை நான் செலுத்துகிறேன், மொட்டை அடிக்கிறேன், இல்லைன்னா ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டு முடிச்சு போட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணுங்க. இந்த அமாவாசைக்கு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்ணுக்கு தெரியாத திஷ்டி, ஏதாவது ஒரு எதிர்மறை ஆற்றல் இருந்தால் உங்கள் வீட்டை விட்டு போயிடும். அதே மாதிரி கோடி புண்ணியம் தரக்கூடிய ஒரே விஷயம், சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, தானம் பண்ணுறது தாங்க. அன்னதானம்.
உங்களால் முடிஞ்சதை ஒரு 4 ஏழை எளியவங்களுக்கு, ஆதரவு இல்லாதவங்களுக்கு தயிர் சாதமோ எலுமிச்சை சாதமோ வாங்கி கொடுத்து தர்மம் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். திங்கக்கிழமை காலையில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம், பச்சரிசி வெல்லம் கலந்து கொடுங்க. கோமாதாவுக்கு இது தர்றதால பித்ரு தோஷம் மொத்தமாக நீங்கன்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வேட்டியோ துண்டோ புடவையோ முடிஞ்சதை கொடுங்க. பெருசாக பண்ணுங்கள இல்லை, உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. அதுவும் இந்த சோமாவதி அமாவாசை அன்னைக்கு உங்கள் முன்னவங்களையும் குலதெய்வத்தையும் நெஞ்சார வேண்டிக்கிட்டிங்கன்னா, எங்கள் வம்சத்தை காப்பாற்றுங்க, அங்கே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு கேளுங்க. அவங்களுடைய ஆசை கண்டிப்பாக கிடைக்கும். தொட்டதெல்லாமே தொடங்குறதுக்கான வாய்ப்புங்கிறது மீன ராசிக்கு நிச்சயமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. அதனால் மனசை போட்டு சும்மா குழப்பிக்காதீங்க. வர்ற நாள் எல்லாமே முன்ன சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் சாதகம் தான். கொஞ்சம் அந்த காசு பணத்தில் எல்லாமே மறுபடியும் யாரையும் நம்பி கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்கணும். விலைக்கு போனவங்க வருவாங்க, ஆனால் யாருக்கிட்டையும் அதிகம் நெருக்க வச்சுக்காதீங்க. மனசை போட்டு முதல்ல குழப்பிக்காதீங்க. நடந்து முடிஞ்சது யோசிக்காதீங்க. உங்ககிட்ட பேசுகிறவங்க எல்லாமே நல்லவங்க நம்பி ஏமாந்துறது வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நிறைய பாடம் பட்டாச்சு. மீனராசிக்காரங்க இந்த நேரம் உஷாராக தான் இருக்கிறீங்க, அதில் எந்த பாதிப்பு இல்லை. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, மற்றபடி இந்த 15 நாளும் அருமையாக இருக்குது. திருமண யோகமோ குழந்தை யோகமோ குடும்பத்திலையோ எந்த பாதிப்புமே இல்லை. ரொம்ப அருமையான நேரம் தான். குலதெய்வ வழிபாட்டையும் முன்னவங்க வழிபாட்டையும் விடாமல் இந்த நேரம் செஞ்சுட்டு வர பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசிக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.